இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு கதவை பூட்டி வச்சிருக்க? எத்தனை தடவை தட்டின? கதவை திறக்க மாட்டியா? அம்மா, உன்கிட்ட தான் சாவி இருக்குல்லம்மா, நீயே திறந்து வந்துருவேன்னு நினைச்சேன். தள்ளு. அம்மா, டேய், இவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? அதான் காசு கொடுத்தாதான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. எப்ப காசு கொடுப்பாளாம்? எடுத்து கொடு. கொடுத்துறேன், சீக்கிரம் கொடுத்துறேன். இப்ப குடுக்கறோம் அப்ப குடுக்கறோம்னு சொல்றீங்களே தவிர மகாலட்சுமிய கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறீங்களே. அன்னைக்கு உன் தங்கச்சி ஏதோ வீராப்பா சீக்கிரம் பணத்தை கொடுத்து கல்யாணத்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எந்த பதிலையுமே காணோம். இன்னும் ஒரு வாரம் தான் டைம், தெரியும்ல? தெரியும், அந்த டைம்குள்ள கொடுத்துறோம். சரி, நீ எதுக்குடா இவ்வளவு நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்க? அம்மா இல்லம்மா, அவ ஏதோ வேலையை அந்த பக்கம் வந்திருந்தா, அதனாலதான் அவளை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன். இப்ப கொண்டு போய் விட்டுறமா? சீக்கிரமா கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா, சரிம்மா. தீபா, போலாம் வா. அத்த வரேன். இவ சாதாரணமா வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாளே, பெரிய கைகாரியாச்சே. இவ இங்க வந்திருக்கான்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இல்லாம இவன் ஏன் இவ்வளவு பதட்டமா போறான்? ஆஹா, பீரோல வச்சிருந்த காசு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. என்னக்கா ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு? அப்பா நல்லா இருக்காருல்ல? ஏதாவது பிரச்சனையா? இரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. கார்த்திக் தான் சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்துட்டான். ஆமா, நீ இந்த வீட்ல தான் இருக்கியா? அத நான் அப்புறம் சொல்றேன்க்கா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேன். தீபா, உன் பேக முதல்ல திறந்து காட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சே இருக்கிறது? அதுவும் இல்லாம பணம் கொடுக்காம எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால இந்த பணத்தை புடிங்க, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. இது கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு கல்யாணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் எங்களுக்காக இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க? எங்க அம்மா கிட்ட பணத்தை கேட்க வேணாம்னு சொல்றதுக்கான தைரியம் எனக்கு கிடையாது. எங்க சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியல நல்லாவே. அதனால எங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க. இப்ப நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையே. நான் எப்படியாவது பணத்தை புரட்டி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எங்களுக்கு தான் கேவலம். எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்ல, இது நீங்களே வச்சுக்கோங்க. அக்கா, பணத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. என்னைக்குமே இப்படி குறுக்கு வழியில போகவே கூடாது. உன் கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், புரிஞ்சுதா? ஏய் இல்ல. சபாஷ். உன் கூட சேர்ந்துதான் இன்னைக்கு என் பையனும் இந்த நிலைமையில நிக்கிறான். அத்தை, எதனாலும் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓஹோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு மரியாதை கேக்குதோ? மரியாதை கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் வாய் சவடால் விட்டல்ல, அப்பவே எனக்கு தெரியும்டி நீ பணத்தை கொண்டு வர மாட்டேன்னு. இப்ப பணத்தை ரெடி பண்ண துப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் என் பையனை வச்சு என் வீட்டுல திருட பிளான் போட்டிருக்கீங்க. உன் தங்கச்சி பெரிய இடத்து பையனா பார்த்து என் புள்ளைய மயக்கி காதலிக்க வச்சா. இப்போ நீ அவனை தூண்டி விட்டு திருட வச்சிருக்கல.
இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க பையன் கிட்டே கேட்டு பாருங்க. எங்க மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. இப்படி போய் பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசல? பிளான் பண்ணி எங்க வீட்ல பணத்தை திருடிட்டு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி டிராமா போடுறியா? சத்தியமா சொல்றேன், உங்க பையன் திருடினதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க பணமும் எங்களுக்கு தேவையில்ல, அது நீங்களே வச்சுக்கோங்க. உன் பேச்செல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? இதுக்கு முன்னாடியும் இப்படிதானே சொன்னேன். இது பாருங்க, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நடத்திடுவேன். இங்க பாரு, பணத்தை கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, இந்த தேவகி யாருன்னு நான் காட்ட வேண்டியதா இருக்கும். ச்சே, எல்லாம் உன்னை சொல்லணும்டா. நீ வீட்டுக்கு வாட, உன்னை கவனிச்சுக்கிறேன். பணத்தை கொடுக்கறானா பணம். அம்மா அம்மா பணத்தை குடுறி. அம்மா டேய் வாடா. மா டே திவா, அண்ணே, பணத்தை கொடுக்கறோன்னு சபையில வாய்க்கிலேயே பேசிட்டு இப்படி ஆள் வச்சு திருடுறது கேவலமான செயலா தெரியல? ஆமாண்ணே, அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நாக்க புடுக்கிட்டு செத்துருப்பேன். இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல. ஆமா ஆமா, மாட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் இதே கதையை தான் சொல்லுவாங்க. தபர், இப்போ உனக்கு எங்களை விட்ட வேற நாதியே இல்லை. உனக்கு பணம் வேணும்னா நாங்க சொல்றத நீ பண்ணித்தான் ஆகணும். அங்க தில்லு முள்ளு பண்ண மாதிரியே என்கிட்ட ஏதாவது பண்ணிடலான்னு நினைச்சிடாத. எங்க பேச்ச மீறி எங்க வீட்டு பொண்ண படிக்க வைக்கிறேன்னு கூட்டு போனல, இப்ப ஒன்ன வச்சே அவ கழுத்துல தாலி ஏற வைக்கிற. என்ன பாக்குற? நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த கையில சித்ராவை கூட்டிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சுட்டு அந்த கையில 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு.